ஸ்டேஷன்ல என்னை பத்தி கேட்டு பாருங்க. அது எல்லாம் வருஷமா அங்கதான் இருக்கேன். நானும் கண்ணியமா நடந்துக்கிற ஒரு ஆள் தான். காசு இடம் ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன்ல இருக்கும். வேற ஸ்டேஷன்ல இருந்தா வந்துட்டா அது தப்பு. அது பையன் இருக்கும்போது ஸ்டேஷன்ல இருக்கேன். நானு கொஞ்சம் கொடுப்பான்னு தான் கேட்டேன். வேற ஸ்டேஷன்ல இருந்து வந்து அது தவறு இல்ல. இப்படி மூச்சு கொடுத்தாக்க நம்ம இடம் எவ்வளவு நாள் குடிக்கலாம். ஸ்ரீரங்க ஸ்டேஷன்ல இருக்க கொஞ்சம் கடலை கொடுத்து கேட்டா கொடுக்கூடாதாக்கா. இப்படிதான் இருந்தாலும் வாழ முடியாது. இல்ல என்ன விட நாங்களாம் கஷ்டப்பட்டு தான் விட்டு ஏமாத்தினா இல்ல. நாங்க சிவன் வீட்டுல கஷ்டப்பட்டு தான் வேலை சொல்றதுகள் ட்ரெஸ்ஸோட பக்கா ட்ரெஸ்ஸோட வந்து ஸ்ரீரங்க ஸ்டேஷன்ல கிரைம் ஸ்டேஷன்ல இருக்குமா கொஞ்சம் கடலை கொடுத்தோம். அப்படி செக் போஸ்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு கேட்டது இருந்தா சார் ஃப்ரீயா கேட்டனால எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பிரியாமா பிரியா என்ன கொஞ்சம் பிடிச்சி சாப்பிடுறது பிரியா தான் அப்படிங்க. உங்களுக்கு தான் நிறைய பேர் கேட்பாங்க. திருச்சி கடலைக்கு காசு கேப்பியா? இலவசமாக கடலை கேட்டு சிறப்பு SI சஸ்பெண்ட். திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகே ராஜன் என்பவருக்கு சொந்தமான கடை செயல்பட்டு வருகிறது. அந்த கடையில் பொரி, கடலை, நவதானியங்கள் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்படுகிறது. அந்த கடைக்கு சென்ற ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் ராதா என்பவர் கடலை கேட்டுள்ளார். அப்பொழுது அந்த கடையில் இருந்த ராஜனின் மகன் சாம் என்பவர் உதவி ஆய்வாளரிடம் கடலையை கொடுத்துவிட்டு பணம் கேட்டுள்ளார். அதற்கு ராதா தான் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் எனவும் தன்னிடமே பணம் கேட்கிறாயா என மிரட்டல் தொனியில் அவரிடம் பேசியுள்ளார். அவரை மிரட்டி கடலையையும் பணம் கொடுக்காமல் வாங்கிச் சென்றுள்ளார். இந்த சம்பவத்தை அங்கிருந்த ஒருவர் மறைமுகமாக தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இது குறித்து திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி விசாரணை மேற்கொண்டார். விசாரணையின் அடிப்படையில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் ராதா கடலை வியாபாரியின் மகனை மிரட்டி கடலையை இலவசமாக வாங்கிச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை பணியிட நீக்கம் செய்து மாநகர காவல்துறை ஆணையர் காமினி உத்தரவிட்டுள்ளார். கடலை வியாபாரி மகனிடம் பணம் கொடுக்காமல் இலவசமாக கடலை வாங்கிச் சென்று காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.